ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேருக்கு டவுட் இருக்குங்க. கோயிலை சுற்றி நம்ம வீடு இருக்கலாமா? அப்படி இருந்தால் நமக்கு நல்லது நடக்குமா? இது கோயிலோட நிழல் நம்மக்கிட்ட சாயக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் வீடு சவுத்து சைடோ வெஸ்ட் சைடோ கோயிலொட்டி இருக்கா? தாராளமாக இருக்கலாங்க. இஃப் சப்போஸ் நார்த் சைடோ ஈஸ்ட் சைடோ இருந்தால் கொஞ்சம் இன்டர்ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் கட்டிக்கோங்க. இது டெம்பிளுக்கு மட்டும் இல்லை, சர்ச், மாஸ்க்கு எல்லாத்துக்குமே போகும். உங்களோட கோயிலோட வடிவமைப்பு சரியில்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு தீய பலன்கள் கிடைக்கும். கோயிலே புரோகிதர்கள்லாம் தங்கியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லது தானே நடக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களோட வீட்டை சுற்றி லார்ட் சிவா டெம்பிள் இருக்குது அப்படின்னா அந்த டெம்பிளை சுற்றி ஒரு 700 ஃபீட்டுக்கு நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணாதீங்க. விஷ்ணு டெம்பிள் இருக்குது அப்படின்னா ஒரு 120 ஃபீட்டுக்கு நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணாதீங்க. தேவி டெம்பிள் இருக்குது அப்படின்னா 720 ஃபீட்டுக்கு நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணாதீங்க. ஹனுமான் டெம்பிள் இருக்குன்னா 48 ஃபீட்டுக்கு எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ. ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.